உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுடர், கேக் கட் பண்ணிரலாம்ல? கட் பண்ணலாம் சார். ஓகே. அஞ்சலி, லிட்டில் பிரின்சஸ், கேக் கட் பண்ணலாமா? ஓகே. Here we go. ஓகே. அஞ்சலி, கேக் கட் பண்ணுமா? கம் ஆன். சுடர் கொடு. இல்ல, முதல்ல டாடிக்கு கொடு. பரவாயில்ல சுடர், எனக்கு கொடுத்தான்னா உனக்கு கொடுத்தானே சாப்பிடு. ஆசை அஞ்சலி கொடுக்கறான்ல. பர்த்டே செலிப்ரேஷனே முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆளை காணோம். எங்க போய் தொலைஞ்சான்? ஒருவேளை அட்ரஸ் எதுவும் மாறி போயிட்டாங்களா? ஒருவேளை அட்ரஸ் எதுவும் மாறி போயிட்டாங்களா? ஏய், போப்பா போ. Thank you. கூடாது. ராமியா, பேப்பர் பிளேட்ஸ் கொண்டு வாங்க. இதை எடுத்துட்டு வரேன். அம்மா, இவங்க தான் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்க ஆளா? ஆமா செல்வி, இப்ப பாரு வேடிக்கைய. வாங்க வாங்க, இப்பதான் கேக் கட் பண்ணி முடிச்சோம். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. உங்க குழந்தை வரலையா? இல்ல இல்லையா? என் பொண்ணு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. உங்க பொண்ணு கூட்டிட்டு வரலன்னா எப்படி? நாங்க எங்க பொண்ணு பர்த்டேக்கு தான் வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? ஆமா, அஞ்சலி எங்க பொண்ணு. எங்க பொண்ணை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அஞ்சலி ஏன் பொண்ணு. சார், கோவப்படாதீங்க. அஞ்சலி உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் பிறந்த குழந்தை இல்ல. ஆசிரமத்துல இருந்து தானே எடுத்துட்டு வந்தீங்க. இங்க பாருங்க, நாங்க அஞ்சலிய கை குழந்தையா இருக்கும் போதே தவற விட்டுட்டோம். அந்த குழந்தை ஆசிரமத்துல இருக்கிறதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தகவல் கிடைச்சது. அந்த ஆசிரமத்துல விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் குழந்தைய நீங்க எடுத்துட்டு வந்ததா சொன்னாங்க. அதான் உடனே இங்க வந்துட்டோம். இத பாருமா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாம்மா. ஆனா அஞ்சலி உங்களுக்கு பிறந்த குழந்தைதான்னு நாங்க எப்படி நம்புறது? உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் சொல்லுங்க, இப்பவே நாங்க தரோம். எழில் சார், நாங்க உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம். ஏற்கனவே
உங்களுக்கு 3 பசங்க இருந்தோம் எதுக்காக எங்களோட குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆனா எங்களுக்கு இருக்கிறது ஒரே குழந்தை தான் சார். அதை தொலைச்சிட்டு இவ்ளோ நாளா நாங்க தினம் தினம் தவிச்சிட்டு இருக்கோம் சார். தயவு செஞ்சு எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். சார், உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா நீங்க வந்து இப்படி கேக்குறதெல்லாம் நியாயமே இல்ல. அஞ்சலி எங்க வீட்டோட செல்ல பொண்ணு. அவ மேல நாங்க உயிரே வச்சிருக்கோம். இத்தனை வருஷம் கழிச்சு எங்க குழந்தைய கொடுங்கன்னு வந்து கேட்டா நாங்க எப்படி சார் கொடுக்க முடியும்? ப்ளீஸ் சார், இங்க இருந்து போயிடுங்க. ஆன்ட்டி, அஞ்சலிய நாங்க கண்டிப்பா உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டோம். அவ எங்களோட சிஸ்டர். யாருக்காகவும் அவளை நாங்க விட்டே கொடுக்க முடியாது. ஆமா, அவ எங்க கூட இங்கதான் இருப்பா. நீங்க போயிடுங்க. ஹம். என்னங்க, நாம இவங்க கிட்ட இப்படி ரெக்வெஸ்டா கேட்டாலாம் குழந்தைய கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. நாம இத வேற மாதிரி தான் டீல் பண்ணனுங்க. ஹலோ, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா? வேற மாதிரினா என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா இல்ல கேஸ் போடுவீங்களா? உங்களால முடிஞ்சத பண்ணுங்க. நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன். ஏதோ போனா போதுன்னு பொறுமையா பேசினா ஓவரா பண்றீங்க. எழில், கொஞ்சம் பொறுமையா இருப்பா, கோவப்படாத. சார், எங்க குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு எங்க கிட்டே லா பேசுறீங்களா? உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு? நான் என் குழந்தைகிட்ட பேசிக்கிறேன். அஞ்சலி, இவரு உன்னோட அப்பா கிடையாதுமா. ஏய், நான் தாம்மா உன்னோட உண்மையான அப்பா. என் கூட வந்துருமா. நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஆமா அஞ்சலி, இவ்வளவு நாள் நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? எங்க கூட வந்துருமா. இல்ல, நான் எங்கேயும் வர மாட்டேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இதுதான் என்னோட வீடு. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. டாடி, அவங்கள அனுப்புங்க டாடி. கேட்டீங்கல்ல? என் அஞ்சலிய சொல்லிட்டா. ஒழுங்கா அங்க இருந்து போயிடுங்க. அதான் உங்களுக்கு மரியாதை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.